ரைட் 2023 24 எம்சிக்குள்ள 45வது கேள்வியை பார்ப்போம். எம்சிக்கில் என்ன 45வது கேள்வின்னு சொல்லி சொன்னால் 1200 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மோட்டார் கார் 1200 கிலோகிராம் உடைய மோட்டார் கார் வந்து என்ஜின் வலு 22 கிலோவாட்ஸ் என்ஜின் வலுவுடன் ஒரு கிடையான நேர் வீதியில் மாறா வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தோடு செல்லுகிறது. இப்போ சர்வசமனான ஆனால் கிடையுடன் இப்போ சர்வசமனான பாதை இது கிடையுடன் 3 பாகு சாய்ந்த ஒரு நேர் வீதியில் இதே கதியில் ஏறுறதுக்கு மோட்டார் காருடைய வலு யாதாக இருக்கணும். அப்போ இங்கே நான் அந்த வலுவை வந்து P1 வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இங்கே கேள்வி கேட்கப்படுது. ஆனால் இங்கே தரவுகளாக என்ன தர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பை வந்து 3 எடுக்கட்டாம். அடுத்தது வந்து சைன் டீட்டா வந்து டீட்டாண்டே எடுக்கட்டாம். இது ஆரையனாக இருக்கும் வந்தால் ரேடியஸாக இருக்கும்போது இப்படி நாங்கள் இதை ரேடியனாக இருக்கும்போது நாங்கள் சைன் டீட்டாவை டீட்டாண்டே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அந்த கேள்வி செய்யும்போது எப்படின்றது விளங்கும், அதில் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்கும்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே மாதிரியான பாதை. அதனால் இதனுடைய எது மாறாது, எங்களுக்கு ரெண்டு பக்கம் உராய்வு விசை மாறாது. இந்த உராய்வு விசையும் இந்த உராய்வு விசையும் மாறாது. இயக்கவியலுக்குரிய எல்லை உராய்வு விசை ரெண்டுமே மாறாமல் இருக்கும். அப்போ இந்த உராய்வு விசையை இது மாறாமல் இருக்கும். அடுத்தது இங்கே போகிறத விட இங்கே கஷ்டம் இருக்குது. என்னென்னு சொன்னால் என்னுடைய சாய்வு அதனுடைய திணிவு அதனுடைய நிறையினுடைய ஒரு பகுதியும் இங்கே ஒரு நிறையினுடைய ஒரு கூறும் வந்து இங்கால தொழிற்படும். அதாவது உராய்வு விசையோடு சேர்ந்து தொழிற்படும். அதனால் இதுக்கு கூட வலு எப்படியும் தேவைப்படும். ஓகே, இருந்தாலும் முதல்ல நாங்கள் உராய்வு விசையை இதில் கணிப்போம். இந்த வலுன்னு சொல்லப்படுறது எப்படின்னு சொன்னால் வலு P சமன் F/V என்ற ஒரு சமன்பாடு இருக்குது. அப்போ நாங்கள் 22 தர 10 வேக்ஸ் ரெண்டு போட்டோம்னா உராய்வு தர 20 மீட்டர் செகண்ட் -1 வரும். இப்போ நாங்கள் இதை இப்படியே வச்சுக்கொண்டு F வந்து 22 தர 13 நியூட்டன் நாங்கள் எடுக்கலாம். அப்போ இந்த உராய்வு விசை எங்களுக்கு எவ்வளோ தொழிற்படுது? 22 தர 13 நியூட்டன் தொழிற்படுது. சரி, உராய்வு விசை நாங்கள் கணிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் என்ன கணிக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற இதில் இந்த சாய்தளத்தில் இருக்கிற புள்ளியில் இருக்கிற விசைகளை கணிக்கணும். அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பக்கத்தால் நான் F சமன் M இந்த சாய்தளத்தில் இருக்கிற அமைப்புக்கு சாய்தளத்தில் காரின் இயக்கத்துக்கு இந்த திசையில் நான் F சமன் M பாய்க்கிறேன். அப்போ இந்த திசையில் பாய்க்கும்போது F நான் வந்து முதல்ல இங்கே P1 கீழ் V மேல் நோக்கிய திசையில் ப்ளஸில் இருக்கும் எங்களுக்கு. ஓகேயா? P1 கீழ் V மேல் நோக்கிய திசையில் ப்ளஸில் இருக்கின்ற வலு தான் மேல் நோக்கி இழுத்துட்டு போகுது. அப்போ வலு இருக்கும், அதோட மைனஸ் F இருக்கும், மைனஸ் எம்ஜியினுடைய ஒரு பிரித்த கூறு வரும். அப்போ எம்ஜியினுடைய இந்த பிரித்த கூறுன்னு சொல்லும்போது என்ன வரப்போகுது? இது எம்ஜி வந்து எங்களுக்கு ஒரு பிரித்த கூரை உருவாக்கும். அந்த பிரித்த கூறு என்னவாக இருக்குமென்று பார்த்தோம்னு சொல்லிட்டோன்னா இங்கே தான் அந்த கேள்வியை நாங்கள் பார்க்க வேணும். இங்கே வந்து இந்த கொசு இருக்கிறபடியாக இதில் நாங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா இதை சைன் பார்க்கலாம். அப்போ சைன் 3 பாகைன்னு வரும் இதில். சரியா? சைன் 3 பாகைன்னு வரும் இங்கே கூறு. அதுக்கு பிறகு ஈக்குவல் இப்போ என்ன ஒரு ஈக்குவல் ஆகி அங்கால ஒரு என்ன செஞ்சுருக்குது? எங்களோட வாகனம் சீரான வேகத்தில் போகுது 20 மீட்டர் செகண்ட் -1. இப்போ சீரான வேகத்தில் போகும்போது எங்களுக்கு 6 மூடுகள் 0 இருக்கும் இங்கே. சரி தானே? இனி நாங்கள் எங்களுடைய எல்லாமே பிரதியிட்டோம்னா அதை விடவும் P தெரியாது எங்களுக்கு. அதுதான் நாங்கள் P1 அடுத்த 20 தெரியும் மீட்டர் செகண்ட் -1 எங்களுக்கு போகணும். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் உராய்வு இதை கண்டுபிடிச்சிட்டோம்.
22 தர 13 நியூட்டன். அடுத்தது திணிவு தெரியும், அதோட சேர்த்து நியூட்டன்டா 10. இப்போ sin 3 இதைத்தான் நம்ம இப்போ கணிச்சு எடுக்கணும். ரைட், இதை எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பை 3 இருக்காங்க, சைன் தீட்டாவை தீட்டான்னு எடுக்கட்டாம் ரேடியனில். அப்போ அதை நாங்கள் கணிக்கும் போது இங்கே அதை நாங்கள் கணிப்போம். அந்த ரேடியனை கணிச்சோம்னா ஏற்கனவே தந்த தரவை நாங்கள் எழுதுவோம். பை சமன் 3 கமா சைன் தீட்டா சமன் தீட்டான்னு எடுங்க என்று சொல்கிறாங்க ரேடியனுக்கு. ஆகவே இதில் நாங்கள் 180 பாகை வந்து பை என்று எங்களுக்கு தெரியும் ரேடியனில். அந்த அடிப்படையில் ஒரு பாகை வந்து பையிங்கில் 180. ஆகவே 3 பாகை வந்து எங்களுக்கு பையிங்கில் 180 தர 3. அது எங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? பையிங்கில் 60 வரும். பையிங்கில் 60 இந்த அமௌண்ட் எங்களுக்கு வரும். இதை நாங்கள் இங்கே பையிங்கில், அதாவது சைன் இங்கே என்ன போட போகிறோம்டா, இந்த சைன் பையிங்கில் 60 போடுவோம். போட்டு இங்கே 0 போடுவோம். அப்போ சைன் பையிங்கில் 60ன்றதை நாங்கள் என்ன செய்யலாம், பையிங்கில் 60 எடுக்கலாம்னு இங்கே இருக்கிற தரவின்படி, அதாவது இந்த சைன் டீட்டா ரேடியனில் போட்டோம்னா அதை நாங்கள் எடுக்கலாம்னு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நேரடியாக P1ங்கள் 20 22 தர 13 இது வந்து 3 600. ஆகவே இது 12,000 தர 1 20 வரும். 3 வரும் தானே பைக்கு. ஆகவே இதை பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1 20 வரும். ஆகவே இது இவ்வளோத்தையும் நீங்கள் சுருக்கணும்னு சொல்லிச்சுன்னா P1 வந்து நேரடியாக 34 தர 13 வாட்ஸ் வரும். இது 34 கிலோ வாட்ஸாக இருக்கும். ஆகவே இது வந்து எங்களுடைய விடையில் வந்து விடை வந்து 34 எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் 2வது விடையாக இருக்குது. விடை 2வது விடை. விடை வந்து 2வது விடையாக இருக்கிறது.